நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாடோட பட்ஜெட்டை வந்து அறிவிச்சிட்டாங்க. 2025-26 பட்ஜெட்டை நமக்கு அறிவிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் சிட்டிசன்ஸ் கைட் டு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு தருவாங்க. அந்த பிடிஎஃப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதில் எல்லா விஷயமே இருக்கும். அமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. Stand like a balanced rod that level hangs and rightly weight with calm equity of soul is sagas price. குறள் 118. ஒரு தராசு மாதிரி, எப்படி ஒரு தராசு வந்து நேராக நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வெயிட் எடுக்குது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. சமன் செய்து சீர்தூக்கு. சமனாக ஒரு நடுநிலைத்தன்மையாக செயல்படுறவங்க தான் சான்றோர்கள்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சான்றோர் அப்படின்றவங்க வந்து நடுநிலைத்தன்மையோடு பார்க்கணும். பார்த்துட்டு எது சரியோ அதை எடுத்துக்கிறணுன்றது தான் சொல்கிறாங்க. இதுதான் சான்றோருக்கு அணி அப்படின்றாங்க. அணின்னா இந்த இடத்துல அழகுன்னு பொருள். இப்போ பட்ஜெட்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு எக்கனாமியை பற்றி ஒரு சின்ன விஷயங்கள். எவ்வளோ ஏரியா வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. 1.3 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஏரியாவா. பாப்புலேஷன் வந்து 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 7.22 crore இருக்குது. எக்கனாமியில் வந்து நம்ம 35.67 lakhs crore வந்து நம்மளோட பொருளாதாரம் இருக்குது, தமிழ்நாட்டோட பொருளாதாரம் இருக்குது. டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் ரொம்ப வந்து நூக் அண்ட் கார்னர்லாம் அவங்க கேட்கல. ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக எவ்வளோ பட்ஜெட் எதுக்கெலாம் அலகேட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தான் கேட்டிருந்தாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா மேஜர் செக்டாரல் அலகேஷன் இன் பட்ஜெட்னு கொடுத்துருக்காங்க தனியாக. அதில் எஜுகேஷன் தான் இருக்கிறதுலே அதிகமான ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. 55,261 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாக பிரிப்பாங்க. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் ரெண்டாக, அது ரெண்டும் சேர்த்து தான் இந்த அமௌண்ட் வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அர்பன் டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், ஹெல்த், எனர்ஜி, ஹைவேஸ் இதெல்லாம் வந்து ஒரு சைடும், போலீஸ், டிரான்ஸ்போர்ட், வாட்டர் ரிசோர்ஸ், சோஷியல் வெல்ஃபேர், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எம்எஸ்எம்இனா வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் ஆண்டர்ப்ரனர் அந்த இதை பற்றி. ரொம்ப முக்கியமாக டிஎன்பிசியில் ஆல்ரெடி ஆதி திராவிடர் ட்ரைபல் வெல்ஃபேருக்கு எவ்வளோ வந்து பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செஞ்சாங்கன்றத கேள்வியாக நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2024 அந்த கேள்வி இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து 3,924 crores ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிற விஷயம். இதெல்லாம் என்னென்ன எவ்வளோன்றதை அடுத்தடுத்து பார்த்து வச்சுக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு உமன்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 உமன் ஆண்டர்ப்ரனர் டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்கு 10 லட்சம் அப் டு 10 lakhs வரை கொடுக்குறாங்க. சப்சிடியோட லோன் கொடுக்குறாங்க. அதில் 20% சப்சிடி, 10 lakhsல 20% வந்து சப்சிடியாக கொடுக்குறாங்க. உமன் ஆண்டர்ப்ரனர் டெவலப்மெண்ட் ஸ்கீமில் கொடுக்குறாங்க. எவ்வளோ பேருக்குன்னா 1 lakh உமனுக்கு வந்து தரப்போகிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த திட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பை 1% ஃபார் ப்ராப்பர்ட்டிஸ் ரெஜிஸ்டர்ட் பை உமன். அதாவது 1% ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கம்மி பண்ணுறாங்க. யாருக்குன்னா பெண்களோட பெயரில் வந்து பதிவு செய்யப்படுற நபர்களுக்கு 1% ரிடக்ஷன் பண்ணுறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்லேருந்து. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹவுஸாக இருக்கலாம், இல்லை பிளாட்ஸாக இருக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கலாம். 10 lakhs வர அப் டு 10 lakhs வர, அதுக்கு மேலேனா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கம்மி பண்ண மாட்டாங்க. அது வர கம்மி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இப்போ உமன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா லேப்டாப் கொடுக்க போகிறாங்க. லேப்டாப் வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லை வந்து டேப் மட்டும் தனியாக எனக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். நம்மளோட ஆப்ஷன் தான். 20 lakhs காலேஜுக்கு இப்போ அடுத்து வர 2 வருஷத்துக்கு அடுத்தடுத்து கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தான் அது ஒரு விஷயம். நம்ம அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஏர்ன்டு லீவ் சரண்டர் சிஸ்டம். ஏர்ன்டு லீவ் இஎல்னு சொல்லுவாங்க. இந்த 15 days லீவ் எடுக்காட்டி அதுக்கான ஒரு ஊக்கத்தொகை மாதிரி ஒரு சம்பளத்தில் பாதி வந்து அப்படியே கொடுப்பாங்க. அந்த சிஸ்டம் வந்து முன்னாடி இருந்தது தான், அது கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு நியூ அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் டெவலப்மெண்ட், தமிழ் வளர்ச்சி சார்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருக்குறளை 45 வேர்ல்டு லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து வேர்ல்டு தமிழ் ஒலிம்பியாட் அப்படின்ற ஒரு கேம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு 1 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ தமிழ் டெவலப்மெண்ட்டுக்கு 2 விஷயம் நியூவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்கியாலஜிக்கல் ஆர்ட் கல்ச்சர் அண்ட் மியூசியத்துக்கு 3 விஷயம். என்னென்னா ஃபஸ்ட்டு எக்ஸவேஷன் பண்ண போகிறாங்க. அகழ்வாராய்ச்சியில் 8 பிளேஸ் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் 3 பிளேஸ் வந்து அதர் ஸ்டேட்லேயும் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு ஃபண்ட் அலகேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து அமைக்க போகிறாங்க. அதுக்கு வந்து 43 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நொய்யல் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நாவாய் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், அந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அலாட் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் வந்து ஸ்டாச்சு கேலரின்னு சொல்லப்படுற ஐம்பொன் பிரான்ஸ் இந்த 2 இதுலேயுமே ஸ்டாச்சு கேலரி ஆரம்பிக்க போகிறாங்க. எங்கன்னா எக்மோரில் அந்த மியூசியம் வந்து தொடங்க போகிறாங்க, கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு ஒரு 40 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ எக்ஸவேஷனுக்கு ஒரு ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் வந்து மியூசியத்துக்கு ஒரு ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் கேலரி அதாவது ஸ்டாச்சு கேலரிக்கு ஒரு ஒதுக்கீடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டில் கிராம வளர்ச்சிக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னா அடிஷ்னலாக வந்து 1 லேக் ஹவுசஸ் வந்து கட்ட போகிறாங்களாமா, புது ஹவுசஸ் வந்து கட்ட போகிறாங்க. அதுக்கு 3500 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிலேபிடேட்டட் ஹவுசஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து பாலடைஞ்சு இருக்கிற அந்த ஹவுசஸ்லாம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. கிராமப்புறத்தில் அது நடக்க போகுது. அதுக்கு ஒரு 600 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 25,000 ஹவுசஸ் வந்து 25,000 வீடுகள் வந்து கிராமப்புறத்தில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கட்டித்தர போகிறாங்க. ஸோ இந்த 2 விஷயமும் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து நகர வளர்ச்சி. இப்போ வந்து கிராம வளர்ச்சியை பற்றி சொல்லிட்டாங்க இல்லையா, நெக்ஸ்ட் வந்து நகர வளர்ச்சி என்ன செய்ய போகிறாங்க, அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அதே தான் பாலடைஞ்ச விஷயத்த மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. அப்புறம் வந்து முதல்வர் படைப்பகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. சிஎம் ஸ்பேஸ் இன் ஆல் கார்பரேஷன் கிளைமேட் ரீசைலன்ஸ் ஸ்பாஞ்ச் பார்க்ஸ் வந்து வரப்போது 7 பிளேஸ் அதுக்கு தேர்வு பண்ணியிருக்காங்க. சென்னையில் 7 பிளேஸ் தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரிவர் சைட் டெவலப்மெண்ட் ஒர்க், நதியோர பராமரிப்பு மாதிரி செய்ய போகிறாங்களாம் அதுக்கு. அப்புறம் குளோபல் சிட்டி அப்படின்னு ஒரு புது விஷயம், ஒரு குளோபல் சிட்டி, அந்த குளோபல் சிட்டியில் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படி ஒரு சிட்டியை வந்து உருவாக்கணும் அப்படின்றத அவங்க டார்கெட்டாக பண்ணி சென்னையில் அதுக்கான இடத்த வந்து தேர்வு செஞ்சு நடத்த போகிறாங்களாம் புதுசாக குளோபல் சிட்டிக்கு. இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு 1051 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 5256 ஹவுசஸ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. அப்புறம் முதல்வர் படைப்பகம் சிஎம் ஸ்பேஸ்ன்னு சொல்லப்படுறது என்னென்னா படிக்கிறவங்களுக்காக போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும் இல்லை நுழைவுத் தேர்வுகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா அது வந்து இந்த முதல்வர் படைப்பகமாக இருக்கும், அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் ரிவர் சைட் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்க்கு வந்து திருச்சி, மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி அங்கெல்லாம் வந்து ஒதுக்கியிருக்காங்க காசு. வாட்டர் சப்ளைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ கம்பைன்ட் வாட்டர் சப்ளை ஸ்கீம், கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு 7 டிஸ்ட்ரிக்ட்க்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. ரெட்ரோஃபிட்டிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கம்பைன்ட் வாட்டர் சப்ளை ஸ்கீம் ரிங் மெயின் பைப்லைன் ப்ராஜெக்ட் சிஸ்டம் வந்து சென்னையில் நடத்த போகிறாங்க. ஹைவேஸுக்கு 3 திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்னா அந்த நம்ம தெரிஞ்சது தான் அந்த 4 வழி சாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து திருவாமியூர்லேருந்து உதண்டி அப்படின்ற இடத்த வரைக்கும் 14.2 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து இந்த 4 வழி சாலை அமைக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு 2100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் 14 பைபாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு 1713 கோடி, ஒரகடம் செய்யாறு இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு ஒதுக்கியிருக்காங்க. வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நியூ ரெசர்வயர், நீர் சேமித்து வச்சு தேக்கிறதுக்கான அந்த ப்ராஜெக்ட் நியூ ரெசர்வயர் கோவளம் சப் பேசின் நியர் சென்னை. காம்ப்ரஹென்சிவ் வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு 2000 கோடி. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸில் என்னெல்லாம் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 மெட்ரோ ரயில் பாதைகள் வந்து அமைக்க போகிறாங்க. அப்புறம் வந்து இந்த சிஎன்ஜி பஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. டீசல் பஸ் எல்லாம் வந்து சிஎன்ஜி பஸ்ஸாக கொண்டு வர போகிறாங்க. சிஎன்ஜினா என்னென்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸஸ்லாம் இருக்கிறது, டீசல் இல்லாமல் நம்ம அதுக்கு மாறணுன்றதுக்காக கொண்டு வர்றாங்க. 700 பஸ்ஸாக முதல்ல வந்து கொண்டு வந்துட போகிறாங்க. அது 70 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 700 பஸ் டீசல் பஸ்ஸை வந்து மாற்ற போகிறாங்க. மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லப்படுற பலவழி போக்குவரத்து இதுக்கு 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நியூ ஏர்போர்ட் வந்து எங்கே வரப்போகுதுன்னா ராமேஸ்வரத்தில், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து வரப்போகுது, அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 2 புது விஷயம், ஒன்று வந்து சிஎன்ஜி, இன்னொன்று வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். 1125 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. மதுரை, கோவை, சென்னை இந்த 3 இடத்துலேருந்து தான் ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ராப்டர்ஸ்னு சொல்லப்படுற ஒரு பறவையை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட போகிற ராப்டர்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இந்த பறவை இனத்தை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து மெரைன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்கு 50 கோடியும், ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 6 பீச்சஸ் வந்து வாங்க போகிறாங்க, அதுக்கு வந்து 24 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜிக்கு 4000 மின் உற்பத்தி வந்து பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் பண்ண போகிறாங்க. அப்புறம் பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்டில் 11,721 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு வெள்ளிமலை ஏரியாவிலையும் அரியலூர் ஏரியாவிலையும் இந்த பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் வந்து நடக்க போகுது. சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்கு 4 விஷயம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்புச்சோலை சோஷியல் ஜஸ்டிஸில் அன்புச்சோலைன்னு சொல்லப்படுற முதியவர்களை பகல் நேர பராமரிப்பு மையம் மாதிரி அமைக்க போகிறாங்க. சீனியர் சிட்டிசன் டே கேர் சென்டர்ஸ் 25 லொக்கேஷன் அதுக்கு தேர்வு பண்ணி 10 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. வயசானவங்க பகல் நேரம் அவங்க செலவிடுற மாதிரி அன்புச்சோலைன்னு ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. பெற்றோர்களை இழந்த அந்த குழந்தைகளுக்கு அசிஸ்டன்ட் பண்ணுற மாதிரி 2000 மாதம் 2000 ரூபா வந்து கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே போத் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ் தான் வந்து அதில் இன்க்ளூட் ஆவாங்க. ஒர்க்கிங் உமனுக்கான ஹாஸ்டல், இந்த தோழி ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் 10 ஹாஸ்டல்ஸ் வந்து திறக்க போகிறாங்களாம். இதனால் 800 பெண்கள் வந்து பயனடைவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி
கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு திறக்க போகிறாங்களாம். கோயம்புத்தூர்லேயும் மதுரை சென்னை இந்த 3 இடத்துலையும். அதுக்கு 275 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாதிரி பண்ண போகிறாங்களாம். நெக்ஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நான் முதல்வன் கல்லூரி கனவு, அப்புறம் அப்கிரேஷன் ஆஃப் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த 3 விஷயமும் ஸ்கூல் எஜுகேஷனில் கொண்டு வர்றாங்க. ஆல் இந்தியா ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி 50 கோடி, அது வந்து நான் முதல்வன் கல்லூரி கனவு கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் தராங்க. அப்கிரேஷன் வந்து ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர் லேப், ஹைடெக் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து அப்கிரேஷன் பண்ணுறாங்க ஸ்கூலில். அதுக்காக ஒதுக்கப்பட்ட இது வந்து நிதி வந்து 381 கோடி. சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு திட்டம் அதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அது நார்மல் ஸ்கூல்லேருந்து எய்டட் ஸ்கூலுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அது ஹையர் எஜுகேஷன் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தரவரிசை பட்டியல்னு சொல்லப்படுற அந்த வருஷம் வெளியிடுறதுல நம்ம காலேஜ்லாம் வர்றதுக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் 150 அப்படின்ற ரேங்கிங்குள்ளே ஃபர்ஸ்ட் குளோபல் QS ரேங்கிங் சொல்லப்படுற டாப் 150க்குள்ளே அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டிக்கு சில கிராண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் பேசிக்ஸ், சயின்ஸ், மேக்ஸ் ரிசர்ச் சென்டர்ஸ் வந்து திறக்க போகிறாங்க சென்னை, கோயம்புத்தூரில். மாடர்ன் டெக்னாலஜிக்கல் கோர்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்களாம். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் அது கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு வந்து 50 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சென்னை சயின்ஸ் சென்டருக்கு 100 கோடி. புதுசாக 10 டிஸ்ட்ரிக்ஸில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து திறக்க போகிறாங்களாமா. இதுதான் வந்து ஹையர் எஜுகேஷனில் அவங்க செய்கிறது. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இன்கார்பரேஷன் ஆஃப் செஸ் இன் ஸ்கூல் கரிக்குலத்துக்குள்ளே செஸ்ஸை பற்றின விஷயங்களும் உள்ளே கொண்டு வர போகிறாங்களாம். அதுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக. கவர்மெண்ட் அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டலை வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டலாக வந்து அப்கிரேஷன் பண்ணுறாங்க. ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் கவர்மெண்ட் அறிஞர் அண்ணா மெமரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் அப்படி அதை மாற்றுறதுக்காக 120 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆதி திராவிடர் அண்டு ட்ரைபல் வெல்ஃபேர் கீழே ட்ரைபல் லைவ்லிஹுட் பாலிசி வந்து கொண்டு வர்றாங்க. அதில் வந்து அவங்களோட பாரம்பரியத்தையும் சம்பிரதாயத்தையும் வந்து பாதுகாத்து அவங்களுக்கான பேச பாதுகாக்கிறதுக்காக அந்த ட்ரைபல் லைவ்லிஹுட் பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு 10 கோடி. சோஷியல் ஹார்மோனி பஞ்சாயத்து அவார்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 10 பஞ்சாயத்தை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு அவார்டு கொடுப்பாங்க வருஷம். ஒரு ஜாதி மத வேற்றுப்பாடு இல்லாமல் ஒன்றா இருக்கிற கிராமத்துக்கு செலக்ட் பண்ணி வருஷத்துக்கு 10 கிராமம் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. அந்த கிராமத்துக்கு ஒரு கிராமத்துக்கு 10 கோடி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அவார்டாக புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சோஷியல் ஹார்மோனி பஞ்சாயத்து அவார்டுன்னு. நெக்ஸ்ட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு படிக்கிறதுக்கு போகிறாங்கன்னா, கடல் கடந்து படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், இந்த ஆதி திராவிட டெரிபல் வெல்ஃபேருக்குள்ளே வர்றவங்களுக்கு 65 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க அந்த ஸ்கீமுக்கு. நெக்ஸ்ட் வந்து லேபர் வெல்ஃபேருக்காக சப்சிடி ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஸ்கூட்டர். இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் டெலிவர் பண்ணுறாங்களே, ஃபுட் ஆர்டர் பண்ணி டெலிவர் பண்ணுறவங்களுக்காக இப்போ ஸ்கூட்டி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு 20,000 வந்து மானியமாக கொடுத்துட்றாங்க. இன்டர்நெட் பேஸ்டு சர்வீஸ் ஒர்க்கருக்கு மட்டும் எதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து புது ஐஐடிஸ் 17 நியூ கவர்மெண்ட் ஐஐடிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து லேபர் வெல்ஃபேருக்காக. அடுத்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு காமன் ஃபெசிலிட்டிஸ் சென்டர்ஸ் ஃபார் MSME, சிறு குறு நடுத்தர அந்த ஆண்டர்பிரனர்னு சொல்லப்படுறவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக காமன் ஃபெசிலிட்டி சென்டர்னு ஓப்பன் பண்ணுறாங்க. அது தேனி, நாமக்கல், ராமநாதபுரம், தஞ்சாவூர், சென்னை முதல்ல வந்து இவங்க டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு 50 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் சொல்லிட்டு 2030க்குள்ளே இவ்வளோ செமிகண்டக்டர் வந்து உற்பத்தி பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இது, தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன். அதுக்கு 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் ஹொசூரில் வந்து நியூ டைட்டில் பார்க் வந்து கொண்டு வர போகிறாங்க ஹொசூரில். அதுக்கு ஒரு 400 கோடி. இண்டஸ்ட்ரியல் பார்க் ஃபார் என்ஜினியரிங் அண்ட் ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரி இன் திருச்சியில் அதை கொண்டு வர போகிறாங்க, இண்டஸ்ட்ரியல் பார்க்குன்னு விஷயம். அப்புறம் மினி டைட்டில் பார்க் வந்து விருதுநகர்லையும், நியூ ஃபுட்வியர் பார்க் காலனி உற்பத்தி நிலையம் மதுரை, கடலூர் அந்த 2 இடத்துலையுமே கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதான் வந்து இண்டஸ்ட்ரியில் கொண்டு வர்ற நியூ அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது. MSME டெவலப்மெண்ட்டுக்கு 9 சிப்கார்டு திறக்க போகிறாங்க. புதுசாக வந்து சிப்கார்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் அப் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடின்னு சொல்லப்படுறது. அது ஸ்பேஸ் டெக் ஃபண்டுக்கும் BNAVGCXR அப்படின்றத ஹப்பும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அது என்னென்னு தனி வீடியோவில் நான் சொல்கிறேன். அது வந்து எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா சென்னையில். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டைலில் கைத்தறி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மாடர்னைஸாக அவங்கள கொண்டு வரன்றதுக்காக பவர்லூம் மாடர்னைசேஷன்ஸ்க்கு அது ஒரு ஸ்கீமாக, பவர்லூம் மாடர்னைசேஷன் ஸ்கீம்னு 50 crores வந்து அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 50 கோடி அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி கைத்தறி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது வந்து ஒரு சப்சிடி மாதிரி அவங்களுக்கு கொடுத்து அதை வந்து லோனோட சப்சிடி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு எக்கோ பார்க் உதகமண்டலம் ஊட்டியில் ரேஸ் கோர்ஸ் கிட்ட அதை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு 70 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த பழமையான இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, கட்டடங்கள், அதெல்லாம் வந்து ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு, பாலடைஞ்ச நிலையில் இருக்கிறத புதுப்பிக்கிறதுக்காக 150 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 10,000 நியூ செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்களாம். உமன் சேஃப்டிக்காக ஒரு நியூ ப்ராஜெக்ட் என்ஷூர் பண்ணி அதுக்கு
உமன் சேஃப்டி பர்பஸுக்காக கொண்டு வர போகிற ஒரு திட்டம் தான். அதுக்கு 75 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு குவார்ட்டர்ஸ் சொல்லப்படுறாங்க இல்லையா, டைப் சி குவார்ட்டர்ஸ் வந்து அலகேட் பண்ணி அதை பில்ட் பண்ணி அலகேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஃபண்ட் அலகேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபில்லிங் அப் ஆஃப் த வேக்கன்ட் பொசிஷன் 40,000 வேகன்சி வந்து கவர்மெண்ட்டில் ஃபில் பண்ணாமலே இருக்குது. அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க கவர்மெண்ட் வேகன்சிஸ். அதுதான் ஆல்ரெடி இருந்த ஸ்கீம்ஸ்க்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்றதை போட்டிருக்காங்க. இந்த திட்டத்தில் நம்ம 1 by 1 வந்து தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் அந்த திட்டத்தோட பேர் மட்டும் நான் இதில் சொல்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல், இன்டிகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஸ்கீம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் ஸ்கீம், சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2, சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட் ஃபார் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், சாலை மேம்பாட்டு திட்டம், எக்ஸ்பிளனேஷன் பிளான்ட் அட் பெரூர், கலைஞரின் கனவு இல்ல திட்டம், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அண்ட் ரூரல் ரோட்ஸ், கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டிகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், காம்ப்ரஹென்சிவ் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சென்னையில் ரிங் ரோட் ப்ராஜெக்ட், அப்புறம் சிங்கார சென்னை 2.0 இந்த திட்டத்துக்குலாம் வந்து ஃபண்ட் அலகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஸ்கூல்ஸ் சில்ட்ரன் ஃபீஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் அண்டர் 7.5 ப்ரிஃபரண்டியல் அலகேட்டட் நான் முதல்வன் திட்டம், நேஷனல் மிஷன் ஹெல்த் மிஷன் முக்கியமான திட்டங்கள். பேராசிரியர் அன்பழகர் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அப்புறம் அசிஸ்டன்ட் டு டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங் பஸ் பாஸ் தருவாங்க இல்லையா அது, பெருந்தலைவர் காமராசர் காலேஜ் டெவலப்மெண்ட் ஸ்கீம், கிராண்ட்ஸ் டு யூனிவர்சிட்டி, அசிஸ்டன்ஸ் டு பவர் யூட்டிலைசிங் அந்த விவசாயத்துக்கு ஃப்ரீயாக பவர் கொடுக்குறாங்க இல்லையா எலக்ட்ரிசிட்டி அது, அப்புறம் இன்சென்டிவ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கு வந்து கொடுக்குறாங்க ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், சப்ளை ஆஃப் மெடிசின் த்ரூ TNMSC, மினிஸ்டர் கம்ப்ரசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அப்புறம் வேட்டி சேலை திட்டம், வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, வெல்ஃபேர் ஆஃப் ஃபிஷர்மேன், தொல்குடி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, அயோத்திதாச பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம், CM அரைஸ் மைக்ரோ கல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதை வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு கொடுத்த மொத்தமாக பட்ஜெட் பற்றின ஒரு கைடு. தேங்க்யூ.